ஹலோ எம்கேடி ஃபேமிலி. இந்த நம்ம இங்கே போகிறோம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கிற சொன்னோன்னு ஒரு ஏரியா ஒன்று வந்து அங்கே தான் போகிறோம். நல்ல ஃபேமஸான ஏரியா தான் அந்த ஏரியா. அங்கே வந்துட்டு நிறைய இடம் பிளேஸ் நிறையா இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கோம். நம்ம டீமாக போய்கிட்டுருக்கோம். நம்ம ஒரு 6 பேர்கிட்ட நம்ம டீம் எல்லாம் போய்கிட்டுருக்கோம். என்றைக்குமே ரைடு தனியாக பண்ணுறத விட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பண்ணால் ரைடு வேறு லெவலில் இருக்கும். நான் இது வரைக்கும் ரைடு பண்ண வீடியோ எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து தான் பண்ணியிருக்கேன். தனியாக எதுவுமே பண்ணிக்க மாட்டேன். தனியாக கூடிய சீக்கிரத்தில் பண்ணுவோம். ஒரு பைக்கை வாங்கிட்டு சும்மா வேறு லெவலில் பண்ணுவோம் கைஸ். கேட்குதா இல்லையா பேசுறது உனக்கு? கேட்குது. அப்பாச்சில் போனார்ல அவர் போலீஸார் தெரியுமா? கூட்டமாக இருக்கு போலையே. வேகமாக வருது. கோயிலில் ஃபங்க்ஷனா என்ன? பங்குனி தரம். ஓ, திங்கக்கிழமை பங்குனி தரம். திங்கக்கிழமையா? இப்போ திங்கக்கிழமை இன்னும் கூட்டமாக இருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையே பயங்கர கூட்டமாக. இப்போவே கூட்டம் அதிகமாக இருக்குது. முன்னாடி வந்து இடம் போட்டுருவாங்களோ? பாய். ஞாயிற்றுக்கிழமையோட ஞாயிற்றுக்கிழமை வாரம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு கூட்டமாக உள்ளது. வண்டி ஒரு எடுத்துகிட்டு போயிடலாமா? கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. கூட்டம் கம்மியாக இருந்தால் நிறையா கடைலாம் நிறையா இருக்குது. அன்றைக்கி நம்ம வரவே கடையே இல்லை. கூட்டம் லைட்டாக கம்மி. காய்ஸ் பைக்கெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு மாப்பிள்ள இன்னும் இப்போ மூஞ்ச கட்டி சும்மா காட்டுறா. கோயிலுக்கு வந்தோம். அவங்க குளிக்க வந்தாங்க, நம்ம கோயிலுக்கு வந்தோம். அப்படி கோயிலை சுற்றி ராகு கழிப்போம். எப்படி கேட்குறாரு இருக்குது. சிவா மாப்பிள்ள நம்ம கோயிலை சுற்றி வைப்போம். என்ன சார் பைக் சாரியா? நம்ம எங்கே போகிற? அவனும் குளிக்க வர மாட்டான். அவனை எங்கேயாச்சும் சுற்றுவோம். வா நம்ம அப்போ அங்கே எங்கேயாச்சும் காடு உண்டா? காட்டுக்குள்ளே போவோம்.
எங்கட்ரா போகிறது? அந்த சரி வழி உண்டு. எங்கே அந்த முட்டு சந்துக்குள்ள தான் முட்டிகிட்டு இருக்கணும். அண்ணாச்சி அவங்க குடிச்சிட்டு அது போல இருக்கும். இது என்னது காலில் அடிபட்டுறா மீன் கடிச்சுன்னு அம்மா அடிப்பாங்க. கோயிலை சுற்றி பார்த்தா அவங்க அடிப்பாங்களா? வீடியோ எடுத்துகிட்டு போனா அடிச்சா போவோம். எங்கே எங்கேயாச்சும் போவோம். வந்த இடத்துக்கு ரிட்டர்ன் கூப்பிட்டு போறியோம். அப்புறம் காசு வச்சிருக்கேன். ஐஸ்கிரீம் மட்டும் எங்கே சாப்பிடுவோம்? 20 ரூபா இருக்கு. நான் சாப்பிட முடியாதா? ஹெல்மெட் மாட்டிருக்கேன். ஹெல்மெட் அப்படியே கழட்டிட்டு வீடியோ அப்போ யார் எடுப்பா? வீடியோ ஆன்லேயே இருக்கட்டும். அப்படியே கழட்டி அப்படியே அதான் நீ சொல்கிற புரியுது. அப்படியே கழட்டிட்டு வீடியோ ஆன்லேயே இருக்கட்டும்னு சொல்கிற. எல்லாம் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்களோ இதுக்கு. சரி வாங்கி நீ வாங்கி சாப்பிடு. அன்னதே நான் மட்டும் சாப்பிட்னா அப்போ அப்போ பார்ப்போம். எங்கடா போகிறது? இந்த அண்ணுக்கு வரும்போது ஆள் அவ்வளோ இல்லை. அதனால் சுத்தலாம் நல்லா. நீ பொம்பளை அதிகமாக இருக்கிறாங்க. நம்ம வீடியோ எடுக்கிற பார்த்தா ஏதாவது சொல்லிடக்கூடாது டக்குன்னா. அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அப்படிலாம் நினைக்கக்கூடாது. யாராவது தப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா சிவா அவங்ககிட்டே இருப்போம். அவங்க ஒரு பொண்ணுங்க வேறு குளிச்சுட்ருக்கு. பொண்ணுங்க குளிக்கிற வீடியோ எடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த நாத்தம் வருது. ஆஸ்பத்திரி போடும். ஆஸ்பத்திரி போடா அப்படி வச்சிடாத. அந்த கம்பியில தொங்க விடுங்களா? என் சட்டையை மட்டும் நீ வச்சுக்கோல. இப்படி நான் தூவல்ல போட்டு போகணும்ல கோயிலுக்குள்ள. வீடியோ எடுக்கலாமா? இங்க கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்கணும். அப்படியா? எந்த கோயிலுமே வீடியோ எடுக்கணும். கோயிலுக்கு சாமி வீடியோ எடுக்கல. சும்மா ரவுண்ட்ஸ் அடிக்கிறது. இங்கேருந்து அங்கே நடந்துட்டு ரிட்டர்ன் இங்கேருந்து இங்கே நடந்துருந்தோம். இப்படி போயிட்டு அப்படி வரும் அப்படின்ற. சரி பார்ப்போம். செருப்பை கழட்டி விட்டு எங்கே வாங்கிச்சிருப்ப எங்கே கழட்டி விட்ட? வீடியோ வந்துட்டு கரெக்டாக இருக்குது. அதனால் ரிட்டனுக்கு திரும்பவும் அதே பேசிட்டு இருக்கோம். மாப்பிள்ளை திரும்பவும் வீடியோ கட்டாக வருமோ? ஒரே இந்த சைடே வைக்கிறோன்னு வைங்க. நம்ம பிடிச்சி காற்றுவாக்கில் அடிச்சிருப்பாங்க. நான் அதுக்கு வாங்கினேன். நான் சொல்லிடுவேன் இவன் தான் வந்துட்டு வீடியோ எடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லிடுவேன். சாமியை பாருங்க. மாப்பிள்ளைங்க பாரு. நான் இத்தனை நாள் வந்திருக்கேன் அந்த கோயிலுக்கு. ஆனால் வந்துட்டு இன்ன வரைக்கும் இந்த உள்ள கோயிலை வந்து சுற்றி பார்த்ததே கிடையாது தெரியுமா? அங்கிட்டு கோயில் குளம் இருக்கு. என்ன கோயில் இது? என்ன கோயில் தெரியல. நல்ல ஃபேமஸான இடம். ஆனால் உண்மைக்கு இந்த இடம் ரொம்ப ஃபேமஸான இடமா போல. அவங்க வீட்டில் ஆள் நிறைய இருக்கு. வா அடிச்சுடுவாங்க. இது என்ன கோயில் ஃபஸ்ட்டு? சொன்னா சொல்லுவாங்க இதை. ஆனால் என்ன கோயில் தெரியல. யார்கிட்ட கேட்கணுன்றியா? கேளுண்ணா. மாமாட்ட கேட்டேன். மாமா மாமா என்ன கோயில் இது? ஐயனார் கோயிலா? இப்போதான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வாங்க ஐயனார் கோயிலா வயசு. இதனால் இதே ஏரியாவில் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் வந்து அந்த கோயில் நேம் கூட தெரியாது. இந்தா இருக்கு பேர். ஐயனா? ஆமாம் ஐயனார் கோயில் தான். ஐயனார் கோயில். அன்றைக்கி இந்த இடம்லாம் ஓப்பனாக இருந்துச்சு. நாங்கள் குளிக்க வரும்போது இதில் தான் ஓடி விழுந்தோம். எம்கேடி ஃபேமிலி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். யாரெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான நாலு தட்டுட்டுக்கோங்க. இதோட நல்ல விளாகு ஒன்று வெறித்தனமான ஒரு விளாகு அடுத்த வீடியோ வரும். இதோட வெறித்தனமாக இருக்கும், ஜாலியாகவும் இருக்கும். அதனால் நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான நாலு தட்டிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்கை தட்டி விட்டுக்கோங்க. ஓகே டாடா பை பை.